காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க அப்பா நல்லா அந்த குழந்தைய வச்சு கொஞ்சுறாரு. பட் அவங்க அம்மா வந்து ஒரு இரிட்டேட்டடாக பார்க்குறாங்க. அப்போ தான் பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது. அதாவது இந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறா. அதாவது எங்கள் அம்மாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. நான் பிறந்ததே ஒரு மிஸ்டேக்கால தான். எங்கள் அப்பா ட்ரங்காக இருந்ததுனால எங்கள் ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவும் அப்பாவும் ட்ரங்காக இருந்ததுனால தான் நான் பிறந்தேனா. ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவையும் பிடிக்காது. அவங்களுக்கு எப்பவுமே அவங்க ஃபர்ஸ்ட் லவ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட வீடியோ கால்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு கேட்குது, அம்மா என் கூட விளையாட வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து சீப்பை உன் கூடலாம் எனக்கு விளையாட பிடிக்காது, எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் கேட்டால் அந்த குழந்தைக்கு அழுகையாக வருது. பட் அந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அவங்க அம்மாவோட ஜாலியாக விளாண்டுருக்கா. அவங்க அம்மா வந்து குடிச்சிருக்கா போல். இது அவளோட குழந்தைன்னு தெரியாமல் அவள் பட்ட ஜாலியாக விளாண்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இந்த என்னோட செயின் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் ஒரு செயினை போட்டு விட்டு அவள் பட்னு தூங்கிடுறா. இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இவகிட்ட க்ளோஸாக நடந்திருக்காங்களே. இவளுக்கு ஷாக்கிங்காக இருந்தாலும் இவளை பரவாயில்லம்மா இன்றைக்கி ஒரு நாள் என் கூட க்ளோஸாக இருந்திருக்கீங்களே, இந்த செயின் எனக்கு போதும், நீங்கள் கொடுத்த பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த செயினே பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கையை பிடிக்கிறா. கையை பிடிச்சோன்னே அவங்க அம்மாவுக்கு நிலவு வந்துடுது. அவங்க ஏஞ்சி அப்படியே பார்க்குறாங்க. ஏய் என்னோட செயினை நீ எப்படி போட்டுட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் கழுத்தில் இருக்க செயினை பிடுங்கிடுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க அப்பாவும் பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பா என்னதான் தடுத்தாலும் ஹீரோயினோட அம்மா வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. இந்த ட்ராமாவில் இந்த குட்டி பொண்ணு தான் ஹீரோயின் மாதிரி. ஸோ அதனால் இவ்வளோ நான் ஹீரோயினே சொல்லுறேன். இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பார்த்து அழுக வருது. பட் அதையும் கண்டுக்காமல் நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது, அம்மா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க போல். ஸோ இந்த கோவத்தை நான் சால்வ் பண்ணணுன்னா அம்மாவுக்காக நானே சமைச்சு கொடுக்குறேன், அதனால் அம்மாவுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணாலும் அவள் அப்படி தான் இருப்பாம்மா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடுத்த நாள் ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா சமைக்க போகிறா. சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப அவங்க அம்மாவை நினச்சி உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும், இந்த சாப்பாடை சாப்பிட்டு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. அவள் கையெல்லாம் வெட்டிக்கிறா. பட் இருந்தாலும் அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிடுறா. அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா வராங்க. அவங்க வரும்போது யாரோட வராங்கன்னா இன்னும் 2 பேரோட வராங்க. அதாவது அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வும் அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட பொண்ணும். ஸோ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் லவ் கேட்குறான். இவங்க 2 பேரும் யார்? அதாவது அந்த குட்டி பொண்ணும் அவங்க அப்பாவையும் கேட்குறா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் லவ் கேட்கும்போது அம்மாக்காரி என்ன சொல்கிறான்னா, இது வந்து சர்வெண்ட், அதாவது அவளோட உண்மையான ஹஸ்பண்டே ஃபர்ஸ்ட் லவ் முன்னாடி சர்வெண்ட்டுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளோட உண்மையான குழந்தைய சர்வெண்ட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறம் அவளோட அப்பாவுக்கும் ஒரே ஷாக்கு. என்னடா நம்மளை போய் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஹீரோ அதாவது ஹீரோயினோட அப்பா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பரவாயில்ல வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் லவோட பொண்ணுக்கு வந்து இந்த சாப்பாடை பிடிக்கல போல். இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கீழே தூக்கி போடுறா. அது இது பண்ணுறா, கிண்ணத்தை உடைக்கிற, என்னென்னமோ பண்ணுறா. இதெல்லாம் வந்து அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இதே தான் நம்மளும் ஒரு வாட்டி பண்ணோம், சாப்பாடை கீழே போட்டோம், நம்ம அம்மா நம்மளை எப்படி பிடிச்சி திட்டினாங்க, பட் இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அழுகிற வர மாதிரியே பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இந்த சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ஃப்ரைடு சிக்கன் தான் பிடிக்கும், எனக்கு அந்த ஃப்ரைட் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுறான்னா, முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு போய் வேலை கொடுக்குறா. அவளும் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறா. இந்த சைடு அவரோட அப்பா வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் செய்கிறாரு. செஞ்சு இந்தாம்மா அதை போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கையில் கொடுக்கும்போது அவளும் ஸ்லோவாக தான் வரா. பட் அவளும் ஒரு சின்ன பொண்ணு தானே. ஸோ அவள் என்ன பண்ணிடுறான்னா தெரியாமல் தடுக்கி விழுந்துடுறா. அவள் தடுக்கி விழுந்ததுனால அந்த கிண்ணம் உடஞ்சிடுது. அவள் கையிலையும் அடிபட்டுருது. பட் இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே கடுப்பு. ஏன்னா அவள் கிண்ணத்தை உடச்சிட்டா. இவனுக்கு ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண தெரியாதா, எல்லாமே நீ வந்து அவசர கொடுக்கா பண்ணுற, அதுக்கப்புறம் ஒன்றுமே உருப்படியாக பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. இந்த பொண்ணு அழுகிறா. அவள் கையில் அடிபட்டிருக்கு. அவங்க அப்பாவும் வந்து அழுவாதுன்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. பட் அந்த பொண்ணு ரொம்ப திட்டுறா. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லவோட பொண்ணு வந்து சும்மா இல்லாமல், அம்மா இவன் என்னோடய ஃப்ரைட் சிக்கனை கீழே போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பேத்துறா. இதை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் லவும் வா நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம், இங்கே சாப்பாடு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவளாச்சும் வந்து சொல்லணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. பட் அவள் கண்டுக்காமல், அவளுக்கு என்னதான் இருந்தாலும் அவள் பொண்ணு மேலே பாவமாக இருந்தாலும் அவள் கண்டுக்காமல் அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இத்தனைக்கும் வந்து அவளோட ஹஸ்பண்டை திட்டிட்டு போகிறா. ஒரு குழந்தைய கூட உனக்கு வளர்க்க தெரியாதா, நீலாம் வந்து எதுக்கு சர்வெண்ட்டாக வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம அம்மா நம்ம கூட வராங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லவோட பொண்ணுக்கு. ஆனால் இந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டேங்கிறா. இன்னொரு வாட்டியும் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்ப்பா, எப்படி இருந்தாலும் அம்மா நம்ம கூட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஹோப்பே இல்லை. பட் இருந்தாலும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த அம்மாவும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் பொண்ணு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் நம்ம
ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அவன் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வரா, அந்த இன்னொரு குட்டி பொண்ணு வரா. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அதே ட்ரெஸ்ஸை பிடுங்குறா. ஹீரோயின் கையில் இருக்க ட்ரெஸ்ஸை பிடுங்கி எனக்கும் இதே ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஃபஸ்ட்டு கையில் வச்சுருந்தேன், என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இப்போ என் கையில் வந்துச்சு, இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் இவளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட பொண்ணு என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அவள் ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த துணியும் கீழே போட்டு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மா முன்னாடி நடிக்கிறா. அம்மா அம்மா இந்த பொண்ணு பாருங்கம்மா என்னை அடிச்சிட்டா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வேற கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாவுக்கும் ரொம்ப கடுப்பு. நீ ஏன் இப்படி வளர்ந்துருக்க, உனக்கு நல்லது சொல்லி உங்கள் அப்பா வளர்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் குட்டி பொண்ணை பிடிச்சி திட்டுறாங்க. செம்ம அந்த பொண்ணுக்கு ஒரே அழுக வருது. பட் இருந்தாலும் அம்மா நான் அதெல்லாம் பண்ணலம்மா என்னை நம்புங்கன்னு சொல்லும்போது அப்போது அந்த எதிரி பொண்ணு சொல்லுது, அப்போ என்ன நம்ப மாட்டிங்களா, நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணும்போது அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிக்கிறா. பட் இருந்தாலும் ஹீரோயினை பிடிச்சி ரொம்ப திட்டுறா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க அப்பா கூட அந்த இடத்துல இல்லை. பட் இருந்தாலும் அவள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறா. அம்மா என்னை நம்புங்க நம்புங்கன்னு அழுகுறா. பட் அவள் கண்டுக்காமல் வாமா நான் உனக்கு வேறு கடையில் ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் லவ்வும் அந்த பொண்ணும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 3 பேருமே காரில் சொகுசாக போகிறாங்க. இந்த இந்த ஃபர்ஸ்ட் லவ் கூட கொஞ்சம் கூட சொல்ல மாட்டேங்கிறான், அந்த பொண்ணையே அப்படி திட்டுறேன்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் காரில் போகிறாங்க. பின்னாடியே ஹீரோயினும் ஓடி வரா, அம்மா என்னை நம்புங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு. பட் இவ கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஹீரோயின் வந்து ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா டப்புன்னு கீழே விழுந்து அவள் கையெல்லாம் வீங்கி அவள் கையெல்லாம் வந்து ரத்தமாயிடுது. அப்போ கூட அவள் கத்துறா, அம்மா என்னை நம்புங்கன்னு. ஆனால் அவள் பின்னாடி பார்க்கலான்னு திரும்பும் போது கூட அப்போது அந்த ஃபர்ஸ்ட் லவோட பொண்ணு, அந்த பொண்ணு பேர் லீ. ஸோ லீ என்ன பண்ணுறான்னா அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துடுறா. யாரோ பார்த்து அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து அவளை செக் பண்ணிவிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு அப்பனா, குழந்தைய அப்படியே கீழே போட்டு போயிருக்க, அந்த குழந்தை எவ்வளோ டேஞ்சரஸான ஸ்டேட்டில் இருந்திருக்கு தெரியுமா, வெயிலில் மயக்கப்பட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சாரி டாக்டர் சொல்லிட்டு இவரே சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்போது ஹீரோயின் முழிச்சதுக்கப்புறம் அம்மா இப்படிலாம் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது தப்பு தான் நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கணும், நான் பேசாமல் என்ன பண்ணுறேன் என்னோட பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன், அதே மாதிரி நம்ம சமைச்சு அம்மாவை மட்டும் கூப்பிடுவோம், அவங்க 2 பேரும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு தெரியும் ஹீரோயின் எப்படி இருந்தாலும் வரமாட்டான்னு சொல்லிட்டு. பட் அவன் பொண்ணு கேட்குற ஒரே ஒரு காரணத்தினால ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆனாக்கு பர்த்டே, அதாவது ஹீரோயின் பேர் ஆனா, ஸோ ஆனாக்கு பர்த்டே நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதிசயமாக இவ ஓகேன்றா. இதை கேட்டு இவனுக்கே அதிசயமாகுது, என்னோட இதே இவ ஓகே சொல்கிறான்னு சொல்லிட்டு சரி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆனா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அவங்க அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு உடம்பு சரியான கொஞ்ச நாள்லே வந்து பாட்டரி இடத்துக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சு செய்கிறா. அந்த ஸ்டாச்சுவில் 3 பேர் இருக்காங்க, அவங்க 2 அம்மா அதுக்கப்புறம் அப்பா. ஸோ 3 பேர் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுலாம் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு அவள் இருக்கா. இந்த சைடு இந்த பிளான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் லவ் பொண்ணும் லீயும் அதுக்கப்புறம் அவளோட அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினோட அம்மாவை அந்த இடத்துக்கு போக விடாத மாதிரி பிளான் போடுறாங்க. அதாவது அவங்க வந்து கேட்குறாங்க நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பார்ட்டி வைக்கலாமான்னு கேட்குறாங்க. இவனுக்கும் லூசு போல் அவள் வந்து அவள் சொந்த பொண்ணுக்கு பர்த்டே இருக்கிறத மறந்துட்டு இவங்க பிளானுக்கு ஓகே சொல்கிறா. இந்த ஆனா பொண்ணு அதாவது ஹீரோயின் எல்லாமே ஆசையாக ப்ரிப்பேர் பண்ணுறா. ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வைக்கிறா, அவங்க அம்மாவுக்கு டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வைக்கிறா. இவன் ரொம்ப ஆசையாக இருக்கா அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்நேரத்துக்கு தான் அவளோட அப்பா வந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறாரு. அதாவது அவளோட அம்மா அதுக்கப்புறம் லீ அவங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி கூட நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. அந்த குட்டி பசங்களாம் வேறு யாரும் இல்லை, ஆனாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க யாருமே அவள் பர்த்டேக்கு வர போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறான். இந்த பொண்ணு கேட்குது அம்மா வந்துருவாங்களேன்னு. பட் இவனும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு ஒருத்தவங்களா கால் பண்ணுறாங்க. அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வர முடியாது, லீ வந்து அவளோட ஃபேமிலியில் பெரிய பார்ட்டி பண்ணுறா, எனக்கு அந்த பார்ட்டி தான் பிடிச்சிருக்கு, நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு பயமாக இருக்கு அவங்க அம்மா வரமாட்டாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவளோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறா. அந்த ஃபோட்டோவில் அவளோட அம்மா லீ அந்த ஃபர்ஸ்ட் லவ் எல்லாரும் சேர்ந்து கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு யாருமே
வரல. இதை பார்த்து அவளுக்கு ஒரே அழுகையாக வருது. அவங்க அப்பா கிட்ட அழுகிறா. அப்போ அம்மா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவும் அமைதியாக இருக்க, இவளுக்கு அவ்வளோதான், கண்லேருந்து தண்ணி ஊற்றுது. நான் அம்மாவை மன்னிக்கவே மாட்டேன், அம்மா என் முன்னாடி வந்தால் நான் அவங்கள அம்மாவாகவே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இவன் என்ன பண்ணுறான்னா, அப்பா இதோட நான் இவங்க என்னோட அம்மானே மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ செஞ்சு வச்ச சாப்பாடு, இவ அவங்க அம்மாக்காக எழுதி வச்ச லெட்டர், அந்த ஸ்டாச்சு எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கிறா. எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன கொடுக்கலாம், அவங்க அம்மாக்காக நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவள் வச்சுருப்பா, அது எல்லாத்தையுமே கிழிச்சு எரிச்சு போடுறா. அவள் மனசுக்குள்ளே அவங்க அம்மா பண்ண ஒரு ஒரு விஷயமும் ஓடுது. அவங்க அம்மா அம்மான்னு சொல்லும் போது யாருமே கண்டுக்கல. அவங்க அம்மா சுத்தமாக அவளை மதிக்கவே இல்லை. அதெல்லாம் அவள் காதுக்குள்ளே கண்ணுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போக அவ்வளோதான், இதோட அவள் ஹீரோயினை மறந்துட்டா. அதாவது அவளோட அம்மாவை மறந்துட்டா. இந்த சைடு ஆனாவோட அம்மாவுக்கு அப்போ தான் புரிய வருது. ஐயோ இன்னைக்கு ஆனாவோட பர்த்டே சொல்லிட்டு வீட்டு வந்து திறந்து பார்த்தா அங்கே வீட்டில் யாருமே இல்லை. அப்போ தான் அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் சொல்கிறா, இந்த மாதிரி லீக் உடம்பு சரியில்லை, நீ வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ லீக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவள் பதறி அடித்து ஓடி வரா. பார்த்தா இது அந்த குட்டி பொண்ணு லீயும் அவங்க அப்பாவும் போட்ட பிளான் தான். அதாவது ஆனாவோட அம்மா அவங்கள விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுற பிளான் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஃபீவர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஆனாவும் அவங்க அப்பாவும் ஸ்கூலில் விட்டு வெளியில் வராங்க. அப்பா கேட்குறாரு, நீ வந்து அம்மாவை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவா எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது, நீங்கள் தான் என்னோட அம்மா அப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அப்போ தான் வந்து அங்கே லீ, அதுக்கப்புறம் அவளோட அம்மா, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்டில் வராங்க. இவங்க வந்து ரொம்ப சீன் போடுறாங்க, ஒரு உண்மையான ஃபேமிலி மாதிரி சீன் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி கவலையாக இருந்தாலும் இப்போ அவள் அவங்க அம்மாவை மறந்துட்டா. அவள் சுத்தமாக அவங்கள மதிக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த லீ பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஆனால் எனக்கு உன்கிட்ட ரொம்ப நாளாக உனக்கு கேட்கணும், நான் கேட்கவா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் என்ன சொல்கிறேன்னா கேளு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அம்மா இருக்கா இல்லையா, ஏன்னா செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு செவிலே ஒன்று விட்டுறா. இதை பார்த்து ஆனாவோட அம்மா கடுப்பாயிட்டு, ஏய் உங்கள் அப்பா ஒன்று ஒழுங்காகவே வளர்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்ட, ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. அப்போ வந்து ஆனா சொல்கிறா, நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு என்ன திட்டுறீங்க, உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்னை திட்டுறதுக்கு, எங்கள் அப்பா இங்கே நிற்கிறாரு பாருங்க, அவர் சொன்னால் தான் நான் அப்படி பண்ணுறது நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சொல்லும்போது, என்ன நீ நான் உன்னோட அம்மா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் லவ் அப்படியே பார்க்க, ஆமாம் அம்மாவாக இருந்தீங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திமிராக பேசுகிறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, நீங்களாம் எனக்கு அம்மாவே கிடையாது, நான் உங்களை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவளுக்குலாம் ஷாக்கு, நம்மளே சுற்றி வருவாளே என்ன ஆச்சு இவளுக்கு, நம்மளை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஷாக்கை பார்க்க, அதுக்கப்புறம் இந்த லீக்கும் வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் எமோஷ்னலாக அவளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாவை. ஸோ நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆனாவோட அம்மாவும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க பெரிய கம்பெனியோட. ஸோ அந்த கொலாபரேஷன் பண்ண போகிறவங்களும் அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணும் ஒரு ட்ரெஸ் ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லீ பொண்ணு ஃபர்ஸ்ட் ஆனா கிட்ட என்ன பண்ணாலும் அதே இந்த பொண்ணுக்கிட்ட தான் பண்ணுறா. அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, அப்போ வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுறா. அந்த பொண்ணு அழுகும் போது அவங்க அம்மா அங்கே வராங்க. ஐயோ இந்த ஆண்டி வருதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, டப்புன்னு அவளோட ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் கீழே போட்டுட்டு அவளையும் ஒரு சைடு அழுவ ஆரம்பிச்சிடுறா. இந்த சைடு ஆனாவோட அம்மாவும் அதுக்கப்புறம் அந்த கொலாபரேஷன் பண்ண போகிற ஆண்டியும் ரெண்டு பேரும் அவங்க பசங்களை பார்க்க, இந்த லீ பொண்ணு சொல்கிறா, இந்த பொண்ணு தான் என்னை அடித்து கீழே தள்ளினா, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு கிழிச்சிட்டா, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டைலாம் போடுறா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினோட அம்மா வந்து கேட்குறாங்க, என் பொண்ணெல்லாம் இப்படி போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இந்த சைடு அந்த கொலாபரேஷன் பண்ண போகிற ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ என் பொண்ணு போய் சொல்லுங்க நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் என் பொண்ணு பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு அந்த பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இதே ரீசன் தான் ஆனாக்கோ அவள் சொன்னான்னு சொல்லிட்டு. பட் அவளுக்கு டவுட் இருந்தாலும் அவள் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. லீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லும் போது இந்த கொலாபரேஷன் பண்ண போகிற ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க நம்ம சிசிடிவி கேமரா பார்க்கலான்னு சொல்லும் போது இந்த ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறான்னா, இல்லை சின்ன பசங்க விஷயம் எதுக்கு சிசிடிவி கேமராலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வா மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அதில் இந்த லீவோட ப்ராப்ளம் தான். ஸோ இந்த லீ போய் சொல்லியிருக்கா. இதை கேட்டோன்னே அந்த கொலாபரேஷன் பண்ணுறவங்க ரொம்ப கடுப்பாயிடுது. என்ன நீ ஒரு பொண்ணு கூட உனக்கு வளர்க்க தெரியல, பார்ட்னரை சூஸ் பண்ணியிருக்க பாரு, சின்ன பசங்க விஷயம்னு விட சொல்லி உன்னை நம்பி நான் கொலாபரேஷன் பண்ணேன்னா என் கம்பெனிக்கு தான் இது லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கொலாபரேஷன் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ தான் ஆனாவோட அம்மாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இவன் ஆனாவையும் ஏமாத்திருக்கா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கொலாபரேஷனும் போயிருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா லீவை பிடிச்சி திட்டுறா, நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னா சொல்ல வேண்டியது தானே, நான் உனக்கு அதே மாதிரி வேறு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்போது அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லவ் திட்டுறா, எதுக்கு
எதுக்கு நீ என் பொண்ணை பிடிச்சி திட்டுற, அவளுக்கு என்ன அந்த ட்ரெஸ் வேணும், அதுக்காக தானே அவள் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் ஒன்றாத தான், நீ ஏன் உன் பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேருக்குமே பயம் வந்துடுது. ஏன்னா ஆனாவோட அம்மா அவங்கள விட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, ஆனாவோட அம்மா அவளோட ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணுறா, பார்த்தா பிளாக்டுன்னு வருது. எவ்வளோ பெரிய ராஸ்கல் இவன், எப்படி என்னை பிளாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் தான் பண்ணி பார்க்குறா. பட் இவங்க கால் அட்டன் பண்ணல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அப்போதான் இவளுக்கு ஞாபகம் வருது, இவ எப்படி அவங்கள இக்னோர் பண்ணா, அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு விஷயமும் அவள் மனசில் வந்து உறுத்துது. அவள் பொண்ணை ஹர்ட் பண்ணது எல்லாமே. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலில் வந்து ஒரு பையன், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா சந்தோஷமாக போகிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு மனசில் ஒரே வலிக்குது, ஆனாக்கு ஏதோ பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆனாவோட டீச்சர்கிட்ட ஆனா எங்கே, நான் ஆனாவோட அம்மான்னு சொல்லும்போது, நீ எப்போம்மா ஆனாவோட அம்மான்னு வந்திருக்க, நீ லீவோட அம்மா தானே சொல்லி வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, நீ என்னைக்கு ஆனாவோட அம்மாவும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவன் ஆனா எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஆனா வேறு பிரான்ச் மாறிட்டா, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அவங்க என்னை விட்டு வேறு பிரான்ச்சை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கடுப்பாகுது. இவள் டக்குன்னு அவங்களோட பழைய வீட்டுக்கு போகிறா. போயிட்டு கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா எல்லாமே கீழே எரிஞ்சு போய் கிடக்குது. அவளுக்குலாம் ஒரு செகண்ட் ஷாக்கு, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. இவள் கால் பண்ணி அவங்கள தேட சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. திரும்பியும் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் கால் பண்ணிட்டு லீக்கு உடம்பு சரியில்லை வான்னு சொல்லும்போது, சும்மா இந்த மாதிரிலாம் கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துக்கு வரா. வந்துட்டு, எதுக்கு இப்போ தேவையே இல்லாமல் என்னை கூப்பிட்டீங்க, நான் எவ்வளோ பெரிய விஷயமா நான் வெளியில் போயிருந்தேன், நீங்கள் எதுக்கு எனக்கு நடுவில் கால் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லீக்கு உடம்பு சரியில்லை தானே சொன்னேன், இந்த லீ போய் சொல்லியிருக்கா, நீ முதல்ல உன் பொண்ணை ஒழுங்காக வள அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது, அந்த லீ பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, அம்மா நம்மளை விட்டு போகிறாங்க போல், நம்ம ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு பிளான் பண்ணுறாங்க. அதாவது இந்த கொலாபரேஷன் பண்ண போகிற ஆன்டி கிட்ட வந்து நார்மலாக பேசி கொலாபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் போகிறாங்க. பட் இவன் வந்து கொஞ்சம் திமிராகவே பேசுகிறான். என் பொண்ணு பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, என் பொண்ணு பண்ணதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லும்போது, அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி சரி இந்த ட்ரெஸ்ஸை உங்கள் பொண்ணுக்கே வச்சுக்க சொல்லுங்கள் ப்ளீஸ், தயவு செஞ்சு அந்த கொலாபரேஷன் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆண்டியும் சரி ஓகே பண்ணுறேன், பட் இன்னொரு வாட்டி உங்கள் பொண்ணு இப்படி பண்ணாமல் பார்த்துக்கோங்க, இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இவனுக்கு தேவை அந்த கொலாபரேஷன் பண்ணுறது தான். ஸோ அது அவனுக்கு நடந்துருச்சு. ஸோ ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, என்ன நீ அந்த கொலாபரேஷன் பண்ணுறது ஓகேனா நான் உங்கள் கூட பேசிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு இவங்க கூட பேசவே பிடிக்கல. ஏன்னா இவங்க ரொம்ப மோசமாக அவங்க பொண்ணையும் அவளையும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்கள. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஆனாவை காமிக்கிறாங்க. அவள் கேக் வாங்க வந்திருக்கா. கூட வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கா. இவங்க வந்து வேறு யாரும் இல்லை, ஆனாவோட டான்ஸ் டீச்சர் தான். ஸோ இவங்க தான் இப்போ அம்மா ரோல் மாதிரி இவளுக்கு இருக்காங்க. ஸோ இவள் கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனாக்கும் இதெல்லாம் பார்த்து ஒரே சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு அம்மா மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த கேக்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஆனாவோட உண்மையான அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு ஆனா என் கூட வாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டால் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இப்போ என்னோட பொண்ணை கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் டீச்சர் பார்த்து கேட்கும்போது, ஆமாம் நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, எப்போ டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஆயிடுச்சு, நான் உனக்கு அந்த லெட்டர் சென்ட் பண்ணிட்டு உனக்கு ரிசீவ் பண்ணனா அது என்னோட பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, இவன் வந்து ஹீரோ கிட்ட பேசாமல், ஆனால் நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, என் கையை முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரச்சனையாக. அப்போ அந்த டான்ஸ் டீச்சர் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு என் பொண்ணுக்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ணுறவங்க கேட்கும்போது, அது என்னோட பொண்ணு, நான் தான் அவளோட பயாலஜிக்கல் மதர் அப்படின்னு சொல்லும்போது, பயாலஜிக்கல் மதர் தான், ஆனால் நீ மதர் மாரி நடந்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஒரு விஷயமும் ஆனாவோட அம்மாவுக்கு குத்துது மனசு. பட் இருந்தாலும் அவங்க வெளியில் காமிச்சிக்கல. ஆனாவை அன்றைக்கி அம்போன்னு அங்கே விட்டுட்டு போயிட்டேன் ரோட்டில், அவளுக்கு அடிபட்டு அவளுக்கு கையில் அடிலாம் பட்டுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. பட் அவள் எதுவுமே சொல்லிக்கல, நான் தான் அவளோட பயாலஜிக்கல் மதர், அவள் என் கூட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் சொல்லி அனுப்ப முடியாது, நீ அம்மா தான், பேருக்கு தான் அம்மா, பட் நீ அந்த பாசத்தை நீ அவகிட்ட கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் டீச்சரும் பேசுகிறா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வந்து அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான்னா, திரும்பியும் அங்கே இருக்க எரிஞ்சிருக்க ஒரு பொருளும் பார்க்குறா. அங்கே நிறைய பொருள் எரிஞ்சிருக்கு. ஸோ அவள் வந்து அந்த ஸ்டாச்சு பார்க்குறா. அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு எல்லோரும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறா. அவங்க பொண்ணு எழுதி வச்சு இந்த லெட்டர் பார்க்குறா. அது பக்கத்துலேயே ஒரு பென்ட்ரைவர் இருக்குது. ஸோ அந்த பென்ட்ரைவரையும் பார்க்குறா. ஸோ அப்போ அவளுக்கு ஒரு லெட்டர் மாதிரி கிடக்குது. அந்த லெட்டரில் டிவோர்ஸ் லெட்டர் இருக்குது. அதாவது அவளோட ஹஸ்பண்ட் அஃபீஷியலாக டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவள் ஆல்ரெடி ஒரு டிவோர்ஸை சைன் பண்ணியிருப்பா, எனக்கு நீ வேணாம், உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்போ சைன் பண்ணி என்னை டிவோர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. அதை அவள் மறந்தே போயிட்டா போல். பட் ஹீரோ டிவோர்ஸ் கொடுத்துட்டான் இவளுக்கு.
இவளுக்கு அந்த பென் டிரைவர் கிடச்சதுல அந்த பென் டிரைவரை லேப்டாப்பில் போட்டு பார்க்குறா. அதில் ஆனா வந்து சொல்லியிருப்பா, அம்மா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே, நீங்கள் என்னை மன்னிச்சிருவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவங்க அம்மாவுக்காக ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டை வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு ஒளிச்சு வச்சுருப்பா. நீங்கள் எப்பயாச்சும் உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்கும், அப்போ நீங்கள் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. இவளும் அந்த கிஃப்ட்டெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டு அவள் குடிக்க ஆரம்பிக்கிறா. குடிக்கும் போது அவள் ஃப்ரெண்டு வரா, இந்த மாதிரி குடிச்சு குடிச்சு செத்துறாதடி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் பொண்ணை நான் லாஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும்போது, உன்னை ஹீரோ எவ்வளோ லவ் பண்ணான்னு தெரியுமா, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு இவளுக்கு ஷாக்கு, லவ் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவ வந்து அவன் பண்ணது தப்பு தானே, எனக்கே தெரியாமல் என் கூட தப்பாக இருந்துக்கிட்டு அந்த குழந்தை பிறந்துச்சு, அதனால தான் எனக்கு ஆனாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ அவன் தப்பாக நடந்துக்கிட்டானா, நீ தான் தப்பாக நடந்துக்கிட்டான், அன்றைக்கி நீ ரொம்ப ட்ரங்க் ஆகிட்டு வந்தான், அவன் பார்த்து பத்திரமா உன்னை பெட்டில் போட்டான், பட் நீ தான் வந்து அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அவன் அப்போ கூட ஸ்டாப் பண்ணான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி நீ பண்ண, என்ன குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பையன் தான் காரணமா, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா உண்மையும் போட்டு உடைக்க. அப்போ தான் இவன் மரமண்டைக்கே ஏறுது, ஐயோ நம்ம எப்படி போதையானோ, நான் அப்போல்லாம் குடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் ஒருத்தர் தான் காரணம், அது வேறு யாரும் இல்லை, நீ ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு உருக்கி உருக்கி லவ் பண்ணிடலாம், அவன் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தான். பட் நீ வந்து அவன் கூட தப்பாக நடந்துக்காமல் ஹீரோவோட தப்பாக நடந்துக்கிட்ட, அந்த குழந்தை உனக்கு பிறந்துச்சு. இதெல்லாம் கேட்டு இவளுக்கு ஒரு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா இவன் நம்பினது அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான், பட் ஃபர்ஸ்ட் லவ்வே இப்படி ஏமாற்றுவான்னு இவன் நினச்சி கூட பார்க்கல. இவளுக்கு வர கோவத்துக்கு இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை போய் மீட் பண்ணுறா. அவளுக்கு முதல்ல கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் டக்குன்னு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, இவங்க 2 பேரையும் பிடிச்சி திட்டுறா. ஸோ திட்டிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்பப்போ என்ன லீக் உடம்பு சரியில்லைன்னு என்னை வர வைக்கிறீங்க, என்னையும் என்னோடய ஹஸ்பண்டையும் என்னை விட்டு பிரியறதுக்காக தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என்னோடய கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கும் காரணம் நீங்கள் தான், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா பழியும் இவங்க மேலே போடுறா. ஏன்னா இவங்களால தான் அவளோட உண்மையான பொண்ணையை அவள் லாஸ் பண்ணிட்டா. அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்த பொண்ணையை வெறுக்க வச்சவங்க இவங்க தான். அதெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், எப்படி நீ அதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வை அரெஸ்ட் பண்ண வச்சிடுறா. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, ஹீரோ அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் டீச்சர் 3 பேரும் சேர்ந்து பாட்டரிக்கு போயிட்டு நிறைய பாட்ஸ்லாம் செஞ்சு ஜாலியாக இருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு இருக்குது, இந்த டான்ஸ் டீச்சரை நம்ம மேரி பண்ணிக்கலாமா, நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அந்த டான்ஸ் டீச்சர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. இந்த சைடு வந்து அப்போ தான் ஆனாவோட அம்மா வராங்க. ப்ளீஸ் ஆனா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட அம்மா சொல்லும்போது, அப்பா இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேட்க, இவங்க யாரும் இல்லைம்மா ஒரு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சும்மா விளாட்றாங்க. அவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. ப்ளீஸ்மா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது, முடியாதுன்னு சொல்கிறா. சரி விடு, நான் உனக்காக ஒரே ஒரு வாட்டி சமைச்சு உனக்கு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி நான் சுத்தமாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அவங்க கையால் சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு ஊட்டலாம் போகும்போது அப்போது அந்த டான்ஸ் டீச்சர் ஸ்டாப் பண்ணுறாங்க. அவள் ஊட்டி வருது ஷ்ரிம்ப் சாப்பிட்டா ஆனாக்கு அலர்ஜி ஆகும், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, என்னதோ உனக்கு அலர்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு தெரியவே வருது. அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாக்காக வேறு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பா போல், அதை எடுத்துகிட்டு வரும்போது டப்புன்னு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுனால அவள் கை அடிபட்டுருது. அப்போ அந்த டான்ஸ் டீச்சர் வந்து பார்த்துக்கிட்டு, ஏமா இப்படி இவ்வளோ அவசரமாக எதுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது, சாரிம்மா என் மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு அப்பயும் இப்பயும் ஒரே டைலாக் சொல்கிறா. அதுக்கு இந்த டான்ஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா இரு, ஓ மேலே பழி போடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுறா. நெக்ஸ்ட் சீனில் உட்காந்து எல்லோரும் சாப்பிடும்போது இந்த டான்ஸ் டீச்சர் வந்து இந்த பொண்ணுக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஆனாவோட அம்மாவுக்கு அழுகு வருது. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவும் அந்த டான்ஸ் டீச்சரும் பாத்திரம் கழுவுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஆனாக்கு ஒரே சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு அம்மா கடைசியாக கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரசிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ ஆனாவோட அம்மா வந்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் பண்ணதை எதையுமே நான் மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு கடைசியாக அம்மானு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இது கேட்டு ஆனாவோட அம்மாவுக்கு மனசே உடஞ்சிருது. அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஆனா நல்லா வளர்ந்துடுறா. அந்த டான்ஸ் டீச்சர் வந்து இந்தாம்மா பால் குடிச்சிட்டு போ, அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக இருக்காங்க. இவ்வளோ பால் குடிச்சிட்டு அவள் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போகிறா, நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹோட்டலில் உட்கார்றா. அந்த ஹோட்டலில் தான் ஆனாவோட உண்மையான அம்மாவும் இருக்காங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த டிப்ரெஷனை விட்டு வரல. ஸோ அவங்களுக்கு வர எல்லா கான்ட்ராக்டும் அவங்க வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் வால்பேப்பராக ஆனா அவள், அதுக்கப்புறம் அவளோட ஹஸ்பண்ட்
இருக்கிற ஃபோட்டோ தான் வச்சுருக்கா. அப்புறம் தான் ஆனாவோட ஃப்ரெண்டு சொல்கிறா, சீஸ் கொடு ஆனா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவளுக்கு ஆனான்னு பேரை கேட்டுனே இவ திரும்பி பார்க்குறா. அப்புறம் பர்த்டே கேக் வெட்டி இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு சொல்லும்போது அந்த பர்த்டே டேட் ஆனா பேர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, இது அவளோட பொண்ணு ஆனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கிளாஸை கீழே வைக்கும்போது அந்த கிளாஸ் கீழே விழுந்துருது. அப்போ ஆனா அந்த இடத்த விட்டு போகலான்னு இருக்கும்போது, மேம் உங்களோட கிளாஸ் கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை எடுத்து கொடுத்துட்டு அவங்க கையில் கொடுக்கும்போது ஆனாக்கு ஒரு மாதிரி ஃபீல் வருது. பட் இருந்தாலும் அவங்கள கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இன்னும் சும்மா இல்லை, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஆனா வந்து அந்த டான்ஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறா, அம்மா எனக்கு வந்து அந்த ஹோட்டலில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி அந்த ஹஸ்பண்ட் திரும்பி பார்க்கும்போது அப்போ ஆனாவோட அம்மா, ஆமாம் உனக்கு வரதான் செய்யும், ஹாப்பி பர்த்டே ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி 18th பர்த்டே சொல்லிட்டு இந்த ட்ராமாவை அங்கேயே முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் ட்ராமா. பாய் கைஸ்.